மொத்தம் 7 ரவுண்டு சுற்றுருக்காங்க. 7 குண்டு வெளியில் போய் 2 குண்டு மிஸ் ஆயிடுச்சு. இருட்டுக்குள்ள துல்லியமாக அடிக்கிற மிக சிறந்த பயிற்சி பெற்ற கரெக்டா முட்டிக்கு மேல அப்படி குறிப்பாத்து நறுக்குன்னு சுட்டுருக்கிற காவல்துறையை நான் பாராட்டேன். இரவுல, பகலையில் அல்ல. அவருக்கு ஆஸ்கார் விருது கூட கொடுக்கலாம். அதை தாண்டி ஏதாவது அது ஆஸ்கார் விருது திரைப்படத்துக்கு கொடுக்குறது, அகில இந்திய தேசிய விருது கொடுக்கலாம். இருட்டுக்குள்ள இவ்வளவு துல்லியமா சுட்டுருக்கிறார்ல. தமிழ் இம்பல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்காரு திரு முகில் வீரப்பன் அவர்கள். அவரோட வந்து பேசுறதுக்கு நம்ம நிறைய விஷயம் இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த விஷயத்த பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த தேவர் ஜெயந்தி முடிஞ்சது இல்லையா? அந்த தேவர் ஜெயந்தியில் வந்து திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் எங்கேருந்தோ கிளம்பி திரு ஓபிஎஸோட ட்ராவல் பண்ணார். திடீர்னு டிடிவியை பார்த்தாரு. திடீர்னு அரசியலில் வந்து ஒரு ரேப்பிடான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த ஏன் இந்த திடீர் மாற்றம் அவருக்குள்ளே ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த இதயக்கனி எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டதின் அடிப்படையில் கருணாநிதி வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் புதிய இயக்கத்தை தொடங்கினார். கொள்கையை அறிவிக்காமல் கொள்கையோடு வாழ்ந்த தலைவன் அவன். 77களில் ஆட்சி கட்டிலை அமர்த்தினார்கள். 79ல் ஒரு பிரச்சனை வருது. டெல்டா மாவட்டத்தின் மாவீரன் என்று அழைக்கப்பட்ட எஸ்டிஎஸ் என்று சொல்லப்படுகிற எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வசைபாடி இழிவாக பேசி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் பொறுப்பில் இருப்பவரையே தூக்கி அடித்தார் எம்ஜிஆர் அவர்கள். அது கலைஞரின் தூண்டுதலில் எஸ்டிஎஸ் அவர்கள் வெகு விமர்சையாக ஆட்டம் போட்டார் என்பது அன்றைக்கு அனைவருக்கும் தெரியும். ஐயையோ வீரப்பா வைரவேல் எங்கப்பா என்று பேசியதும், மன்னனைக்கு திண்டாட்டம் மந்திரிகளுக்கு கொண்டாட்டம் என்று பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களும் சரி, எம்ஜிஆரை வசைபாடாத சொற்களே இல்லை என்கிற அளவிற்கு வசைபாடினார்கள். எஸ்டிஎஸ்ஐ பிரித்தார்கள். மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்லி மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை இதய நாளத்தில் ஏந்தி நின்ற எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் எஸ்டிஎஸ்ஐ இணைத்துக் கொண்டார். 13 வருடங்களுக்கு மேலாக வனவாசம் சென்றவர்களெல்லாம் என் நண்பன் வருகிறவரை நான் ஆட்சியை நடத்துகிறேன், வந்ததற்கு பிறகு ஒப்படைக்கிறேன் என்று கெஞ்சிய காலகட்டம். எம்ஜிஆர் மறைந்தார். 1988களில் 87-88களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் யார் என்கிற கடும் போட்டி நிலவியது. ஜானகி அம்மையார் இரட்டை புறாவிலும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சேவல் சின்னத்திலும் நின்று களமாடினார்கள். இரட்டை இலையை முடக்கினார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று தலைவணங்கிய புரட்சி தலைவரின் அன்பு துணையர் ஜானகி அம்மையார் அவர்கள் ஜெயலலிதாவிடத்தில் கட்சியை ஒப்படைத்து விட்டு விலகி நின்றார்கள். அன்றைக்கு ஜானகியின் பக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொக்கிஷங்கள் என்று கருதப்பட்ட ஆர் வீரப்பன் அவர்களும் சு திருநாவுக்கரசர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதாவோடு இணைந்து பயணிக்க தொடங்கினார்கள். ஆனால் காலம் வெல்லாமல் அவர்கள் ஜெயலலிதாவை முறைத்தார்கள். அன்றைக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து ஆர் வீரப்பன் அவர்களும் சு திருநாவுக்கரசர் அவர்களும் ஜெயலலிதாவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று துடியாய் துடித்தார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடும் நடவடிக்கைகளை, மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு துரோகம் எவர் இழைத்தாலும் தூக்கி வீசப்படுவார்கள் என்று சொல்லி தூக்கி வீசினார்கள். KKSSR ராமச்சந்திரன் அவர்களும் தாமரைக்கனி அவர்களும், முன்னாள் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்களும், சட்டமன்ற உறுப்பினராக வடசென்னையில் ரவுடிசம் செய்து கொண்டிருந்த சேகர் பாபுவையும் கூட இன்றும் கூட அவர் செய்கிறார். ஆமாம், ரவுடித்துறை அமைச்சர் தானே அவர். ஆக அவரை தூக்கி எறிந்தார்கள். கழகம் இன்றும் எங்கேயும் சிதலமடையவில்லை, சிதைந்து போகவில்லை, சின்னாபின்னமாக்கப்படவில்லை. இரட்டை இலையை ஒற்றை இலையாக்க துடித்தார்கள், ஒடிக்க வேண்டும் என்று முடித்தார்கள். ஆனால் வளைந்து வளைந்து கொடுத்து இரட்டை இலை என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தின் சின்னம் நிமிர்ந்து நின்றது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளுக்கு சமயோசிதனம் செய்வதற்காக
1991களில் முதலமைச்சராக பதவியேற்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 96 வரை ஆடிய ஆட்டத்திற்கு அளவே இல்லாமல் போனது. சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவம், பாச்சாத்தியில் 20 பெண்கள், குறைந்தது 18 பெண்கள் ஏரிக்கரையின் முள்ளுக்காட்டிற்குள் கொண்டு போய் முடக்கி வைத்து அரசு உயரதிகாரிகளை கற்பழித்த காமக்கொடூர நிகழ்வுகள், வளர்ப்பு மகன் என்கிற பெயரில் எவனோ பெத்த பிள்ளைக்கு 100 கோடி ரூபாய் செலவு செய்து திருமணம் செய்து வைத்த ஆடம்பர வாழ்க்கை, மக்கள் புறக்கணித்தார்கள். 96ல் தூக்கி எறிந்தார்கள். அதிமுக செய்த பிழையின் பிச்சையால் ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக. அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 2016க்கு பிறகு 2016க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரையே தன் வீட்டிற்குள் இருந்த அம்மையார் ஜசிகலாவை தூக்கி வீசினார்கள். பிறகு பேரம் பேச பெற்று இணைத்துக் கொண்டார்கள். 97 சம்திங் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் தேனியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போதே செய்த பிழைகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கருதிய ஜெயலலிதா அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து டிடிவி தினகரனை அப்புறப்படுத்தினார்கள். எந்த இடத்திலும் அதிமுக கலைந்து போகவில்லை, சிதைந்து போகவில்லை, உடைந்து போகவில்லை. அம்மையார் மறைவு ஏற்படுகிறது. யார் அதிகாரத்தை கைப்பற்றுவது? அம்மையார் கொடுத்த அதிகாரம் ஓபிஎஸ் கையில். ஆனால் சசிகலா அம்மையார் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார்கள். சூழல் மாறுகிறது. நீதி கேட்கும் போராட்டத்தை ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதாவினுடைய கல்லறையில் தொடங்கினார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் 11 பேர் அவரோடு சேர்ந்து போனார்கள். உடைந்து போகவில்லை. எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்கிற வகையில் செயல்பட்டு கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தபோது ஓபிஎஸ்ஐ நீக்கினார்கள். அதிகாரம் கொடுத்தார், ஆணவ போக்கோடு இருந்தார்கள். டிடிவியை சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தார், அதிகாரம் கேட்டார், தூக்கி எறிந்தார்கள். ஆக தொடர்ச்சியாக இந்த தூக்கி எறிதல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருந்தது. பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருந்து வெளியே வந்த சசிகலா அம்மையார் அதிகாரத்தை சுவைக்க முடியாது என்றாலும் அதிகார பீடத்தில் அமர்ந்து விடலாம் என்று கனவு கண்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றளவும் தொட முடியாத தூரத்தில் தான் சசிகலா இருக்கிறார். இன்றைக்கு எடப்பாடியாரை எதிர்த்து செங்கோட்டையன் கிளம்பியிருக்கிறார். கேட்டால் என்ன சொல்லுவார்? அதனால் நான் சொல்லுவது என்னவென்றால், ஆகையால் நான் என்ன சொல்வதென்றால், நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், இதையே 1000 முறை ஒப்பாரி வைக்கிற ஒரு நபராக இன்றைக்கு செங்கோட்டையன் மாறிப்போனார். உங்களால் என்ன செய்ய முடியும்? இரட்டை இலை எந்த பக்கம் நிற்கிறதோ அதுதான் வெற்றி கொள்ளும் என்பது வரலாற்று சரித்திரம். அதை எடப்பாடியார் கையிலே வைத்திருக்கிறார். ஆகையால் இப்பொழுது செங்கோட்டையன் அந்த இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். ஏற்கனவே ஓபிஎஸ் சென்றார், இப்போ இவ்வளவு சென்றிருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? இபிஎஸ்ஐ முடக்க வேண்டும் என்று யாரும் கருதவில்லை, இரட்டை இலையை முடக்க வேண்டும். அப்படி என்றால் அதிமுகவை முடக்குவதற்கு சமம். இரட்டை இலையை முடக்கிவிட்டால் எடப்பாடி காலி என்று முடிவெடுக்கிறார்கள். மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். இரட்டை புறாவும் சேவலும் நிற்கிற போது மக்கள் அங்கீகரித்தார்கள் சேவலை, மறந்துவிடக்கூடாது. ஆகையால் அதிமுக எந்த பக்கம் இருக்கிறதோ அதுதான் வெல்லும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு எடப்பாடியார், அவருக்கும் நம்மளுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் வழிநடத்தி செல்கிற வல்லமை ஆற்றல் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அனுசரித்துத்தான் இயக்கங்களை நடத்த வேண்டும். இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதற்கு இலக்கணமாக இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் செங்கோட்டையனையும் தூக்கி எறிந்திருக்கிறார். செல்லா காசுகளாகி கிடப்பவர்கள். ஓபிஎஸ்க்கு என்ன தெரியுமா கடைசி ஆசை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, எனக்கு தெரியாது. கடைசியாக விவசாயம் செய்ய போயிடலாம், இல்லைன்னா டீ கடைக்கு போயிடலாம். மூத்தமான எம்எல்ஏ ஆக்கிடலாம், சின்ன மைனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கலாம். ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டி சேர்ந்துட்டு அப்படி போனால் போதும் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார். கிட்டத்தட்ட அவர் ஒரு அரசியல் அனாதை ஆயிட்டாருன்னு சொல்லலாம். அரசியல் அனாதையை மட்டுமல்ல, அவர் குடும்பத்திலே இப்போ அனாதவர். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒருத்தர் அந்த ஓபிஎஸ்ஐ ஆதரித்த ஒரு வழக்கறிஞர், யாரு?
மனோஜ் பாண்டியன். அவரும் ஒரு மிகச்சிறந்த பேராற்றல் மிகுந்த ஒரு அரசியல்வாதி. மனோஜ் பாண்டியனுடைய தந்தையார் தங்கபாண்டியன். இன்றைக்கு அவருடைய மகன் செய்வதறியாமல் திகைத்து ஓபிஎஸ்ஸின் பின்னால் போய் கடைசியில் கரைந்து போகிற இயக்கத்தோடு போய் உறவாட துடிக்கிறார். அதிகாரத்தை இறுதியாக ருசிப்பதும் ரசிப்பதும் திருட்டு மாடல் ஆட்சிக்கு இதுதான் கடைசி தரவு. இனிமேல் அதிகாரத்தை சோய்ப்பதற்கு இந்த மக்கள் உங்களுக்கு அங்கீகாரம் தரமாட்டார்கள். அந்த நேரத்தில் இப்போ மனோஜ் பாண்டியன் போய் அங்கே சேர்ந்துருக்கிறார். வாழ்த்துக்கள், இருங்க, அங்கேயே இருங்க. சட்டமன்ற உறுப்பினராக கூட தகுதி இல்லாத மனிதர்களாக மாறிப்போனார்கள். ஆகையால் அதிமுக சிதைந்து விடவில்லை. ஒரு எம்எல்ஏ போனானா? இல்லை. எடப்பாடியாரை விட்டு எவனாவது கட்சி பொறுப்பாளர்கள் போயிருக்காங்களா? கண்டிப்பாக. செங்கோட்டையன் போறாருன்னா அது எதுக்கானா யூகோ. மேற்கு மண்டலத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா? அவர் சொல்கிறார், ஒப்பாரி வைக்கிறேன், நான் 2 முறை எனக்கு பதவி வந்தது, நான் வேண்டாம் என்று மறுத்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் எனக்கு கொள்கையும் கோட்பாடும். ஆகையால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதுதான் அவருக்கு இப்போ பொழப்பா இருக்கு. காணாமல் போவீர்கள். அண்டு எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலன்னா, அந்த இந்த அதிமுக கட்சியோடைய வரலாற்றில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, யாரை வெளியே அனுப்புனாலும், யார் கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள அந்த கட்சியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். இப்போ ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ செங்கோட்டையனாக இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கட்சியை முடக்கணும் அப்படின்னு வேலை பார்த்தாங்க. அதனால தான் கட்சிக்குள்ளே இனிமேல் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து ஓபிஎஸ் அவர்களை கேட்கும்போது கூட என்ன சொன்னாருன்னா, அதற்கான காலம் கடந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொன்னார். இதே போல தான் திரு சசிகலா அம்மையாரையும் சரி, டிடிவி தினகரனையும் சரி கட்சியை விட்டு வெளியே ஏற்றுனாங்க. பட் அவங்க கட்சிக்கு எதிராக எந்த விதமான செயல்பாடுகளும் செய்யலை. திருப்பி அவங்கள உள்ள அரவணைச்சிக்கிட்டாங்க, திருப்பி அவங்கள கட்சி ஆதரிச்சுது. இந்த மாதிரியான செயல்கள் பண்ணால் நம்ம வந்து தவறான முடிவு எடுக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ட்ராக் ரெக்கார்டு நமக்கு இருக்குது, நம்ம கட்சியோடைய ட்ராக் ரெக்கார்டு இப்படி இருக்குன்றதை கொஞ்சம் கூட செங்கோட்டையன் அவர்கள் யோசிக்கலையா? அதுதான், அந்த முட்டாள்களாக செயல்படுவார்கள். அதுதான் இப்போ செங்கோட்டையன். என்னென்னா, அவர் நினச்சிட்டு இருக்கிறார் தனக்கு ஏதோ மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாகவும், மேற்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு சமூகமே நம் பின்னால் நிற்பதை போலவும் ஒரு பிரமை வித்து பிடித்து போய் திரிகிறார். உங்கள் பக்கம் யாருமே வரமாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அருகாமையில் இருப்பவர்களோடு அனைத்து இந்திய அதிமுகவை ஆதரிப்பார்கள். அவர்கள் இரட்டை இலைக்காக தன் கொள்கை கோட்பாடுகளோடு உள்ளடக்கி வாழக்கூடியவர்கள். நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சியில் முதலமைச்சராக அமர வேண்டும், நான் நீண்ட நாள் உறுப்பினர், நீண்ட நாள் அமைச்சர், 77களில் மட்டுமல்ல 72லேயே நான் சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டவன் என்றெல்லாம் பம்மாத்து பாடுவார். எனக்கு தெரிய அந்தியூரில் தொடங்கி அத்தானி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பன்னாரி, பவானிசாகர், மலைக்கு மேலே திம்பம், ஆசனூர், தாளவாடி போன்ற பகுதிகளில் கணக்கிலடங்கா சொத்துக்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். யாரு? திரு செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன். ஓகே. தான் காதலித்த காதலிக்கு கூட சொத்தில் சமபங்கு கொடுத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்கள் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதனால தான் ஜெயலலிதா அம்மையார் அமைச்சரவையிலிருந்து தூக்கி வீசினார். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அமைச்சரவையிலேருந்து தூக்குனாங்கன்னு தெரியும், பட் எதுக்காக தூக்குனாங்கன்றது தெரியாது. காதலியை கரம்பிடித்து கொண்டார் என்பதற்காக மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதவியை பறித்தார்கள். ஓகே. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் அதிமுகவின் தலைமை பீடத்துக்கு வருகிற போது மக்கள் எப்படி அங்கீகரிப்பார்கள்? இந்த புரிதல் கூட இல்லையா? ஆகையால் இன்றைக்கு அதிமுகவின் அனாதைகள் பட்டியலில் இன்றைக்கு செங்கோட்டையனும் இணைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அதிமுகவால தான் செங்கோட்டையனை தவிர்த்து செங்கோட்டையனால அதிமுக அந்த பகுதியில் கிடையாதுங்கிறத நான் புரிஞ்சு வாய்ப்பே இல்லை. நீ இன்னைக்கு செங்கோட்டையனை கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியில் நிற்க வைங்க, அதிமுக வேட்பாளரை விட நான் சொல்கிறேன், ஒரு ஓட்டு உங்களால் கூட வாங்க முடியுமா? ஒரே ஒரு ஓட்டு முடியாது, வாய்ப்பில்லை. அதனால் செங்கோட்டையனுடைய இறுதி முடிவுகள் எழுதப்படுகிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் உச்சநீதிமன்றம் போனாலும் இங்கே அசைக்க முடியாது. அதிமுக என்பது இரும்பு எஃகு கோட்டைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிற பேர் இயக்கம். எடப்பாடியார் அந்த இடத்தில் இல்லை என்றாலும் எவர் இருந்தாலும் அவரை அசைக்க முடியாத மாபெரும் சக்தி அதிமுக. இல்லைண்ணே, ஒரு அதிமுக காரரா அவரை யோசிச்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருந்தார், ஓபிஎஸ் அவர்களும் இருந்தார். 2 பேருமே வந்து அந்த தலைமை இதுக்காக போட்டிக்கிட்டாங்க.
ஆனா கட்சியில இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களை பின்னாடி வச்சுக்கிட்டு கட்சியை நடத்துற எடப்பாடியை ஆதரிப்பாங்களா, இல்ல நீங்க கோர்ட்டுக்கு போய் நீங்க இந்த மாதிரி சின்னத்தை முடக்கணும் இது பண்ணணும்ன்ற ஓபிஎஸ் ஆதரிச்சாங்களா, அப்படி அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம அந்த அளவுக்கு முட்டாள்தனமா செயல்படுறாரு. இல்ல நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடியார் நிறைய சொத்துக்கள், நிறைய கோடி கோடியாய் பணங்கள் இருக்கிறது. அதை தாண்டிலும் ஓபிஎஸ்க்கு பணம் இருக்குது. ஓபிஎஸை பற்றி அவருடைய கட்சி தொண்டர்களே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒத்த பைசா செய்ய மாட்டான் அந்த ஆளு, அவன் பின்னாடி வேற வழி இல்லாமல் நின்றுட்டு இருக்கணும். இத்தனைக்கும் 2 ஸ்கூலு, அவ்வளோ எஸ்டேட்டு, அவ்வளோ வச்சிருக்கிறவர். யாருக்கும் 5 பைசா செய்ய மாட்டார். அதனால தான் தோத்து போய் நிற்கிறார். ஏன் எம்ஜிஆர் ஏன் இன்றும் போற்றப்படுகிறார், எம்ஜிஆர் ஏன் இன்றும் வள்ளல்களாக போற்றப்படுகிறார் என்றால், ஏழைகளுக்கு வாரி வாரி அள்ளி கொடுத்த மகத்தான தலைவன். அதனால தான் இன்றைக்கி எம்ஜிஆர் இன்னும் சாகலைங்க அப்படின்னா, செத்துட்டான்னு சொன்னால் நம்மளை கொன்னே விடுவான். இன்னும் கிராம பகுதியில் அது இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா பற்றி தரைக்குறைவாக பேசினா அடிச்சே விடுவானுங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா செத்து போச்சா, பொய்யா சொல்கிறான்னு நம்மளை அடிப்பான். இப்படித்தான் மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏன் அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ஏழைகளுக்காக வாழ்ந்த, நான் ஜெயலலிதா சொல்ல மாட்டேன், எம்ஜிஆர் ஏழைகளுக்காக வாழ்ந்தார். ஏழையாகவே அவர் பரிணமித்து வளர்ந்தவர், தன்னை ஏழையாக்கி கொண்டார். அவ்வளோதான் அவர்கிட்ட ஒரு விஷயம். எம்ஜிஆர் ஒரு ஃபினாமினான்ற மாதிரி ஜெயலலிதா ஒரு தனி ஃபினாமினா. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிஎஸ் அடித்து வச்சிருக்கிற கொள்ளை கோடி கோடியாக இருக்கிறது. ஒத்த பைசா அடுத்தாளுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன மயத்துக்கு அந்த பணத்தை பதுக்கி வச்சுருக்கிற, என்னத்துக்கு நீ செலவழிக்க போகிற? 7 ஜென்மம் உட்காந்து திங்க போதுவோம் பரம்பரையை, அதுக்கு நீ கொள்ளையடிச்சு வச்சுக்கிற. உன்னை நம்பி வந்தவனுக்கு 5 பைசா செலவழிக்கிறேன்னு அப்புறம் என்ன இருக்குது? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக. ஆகையால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடியார் அள்ளி வீசிட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும் பணம். யாருக்கு கொடுக்கலைங்கிறீங்க? எல்லாருக்கும். ஆக்சுவலாக நான் இப்போ அண்மையில் கேள்விப்பட்டேன், தீபாவளி வந்தபோது கட்சி கிளைக்கழக செயலாளருக்கு 5000 போயிருக்கு. தீபாவளியை நல்லா கொண்டாடட்டும் தொண்டன் அப்படிங்கிற மனப்போக்கம் வருவதே அரிதிலும் அரிது. ஒரு தொண்டன் கழகத்தை வழிநடத்தக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர் இந்த தீபாவளியை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றால், தான் பணத்திலிருந்து அவனுக்கு கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்கிற மனநிலை வந்திருக்கிறது என்றால், எடப்பாடியார் நிரந்தர பொதுச் செயலாளர், அவரை வீழ்த்தவே முடியாது. நீங்கள் செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் உடைச்சிருவீங்களா எடப்பாடியார் விட்டு? முடியாது. அதை எவன் உடைக்கிறானோ அவன் தான் எடப்பாடிக்கு அடுத்த இடத்துல நிற்க முடியும். அதை உடைக்க முடியலன்னா காணாமல் போவார்கள். இவங்கெல்லாம் உடைக்கவே முடியாது, வாய்ப்பில்லை. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் தனித்து அனாதையாக விடப்பட்டு விட்டார். அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடியின் பின்னாடி தான் நிற்பாங்க அப்படின்றத உறுதியாக தெரிவிச்சிடலாமா? லட்சோப தொண்டர்கள் எடப்பாடியாரின் பின்னால் நிற்கிறார்கள். எழுதி வச்சுங்கன்னா, எடப்பாடியார் பின்னால் நிற்பதை விட இரட்டை இலையின் பின்னால் நிற்கிறார்கள். நீங்கள் அது அதான் நான் முதவே சொன்னேன், எடப்பாடியார் இருக்கிற இடத்துல வேற எவனை வச்சாலும் சரி, ஒரு பூனையை கொண்டாந்து பாட்டி வச்சு இதான் தலைவன் சொன்னால் கூட அந்த பூனை வாழ்க என்று சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த தொண்டர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க. காரணம் இரட்டை இலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த நல்ல பெயர். ஆகையால் எடப்பாடியார் அந்த கட்சியை தன் கைகளுக்குள் வைத்திருக்கிறவரை அவரை எவராலும் வெல்ல முடியாது. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த விஷயமாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் காவல்துறை இருக்குதா இல்லையா, சட்ட ஒழுங்கு ஏன் இவ்வளோ மோசமான ஆட்சியாகவும் கேவலமான ஆட்சியாகவும் இருக்குது அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த விமர்சனம், இந்த சம்பவம் நடந்ததுக்கு இந்த விமர்சனத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி மதுரையில் பிறந்த கல்லூரி மாணவி 1ஆம் ஆண்டு அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் ஹோப் காலேஜில் படிக்குது. ஹோப்ஸ் காலேஜ் சிங்கானல்லூர் போகிற சைடில் படித்துக்கிட்டு இருக்கிற மாணவிக்கு பக்கத்தில் கார் ஷோரூம், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைத்திருந்த மெக்கானிக்கலுக்கும் காதல் எப்படி வந்தது? அப்படி என்றால், டேட் ஆஃப் இருக்குல்ல, அந்த ஆப்பில் உள்ளே போய் நோண்டி அப்படி ஒரு உறவு அங்கே ஏற்பட்டிருக்கு. அது அவங்க அக்காவின் மூலமாக, அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய அக்கா மூலமாகத்தான் அவன் பழகிருக்கான். இது கிட்டத்தட்ட இப்போ இந்த 1ஆம் ஆண்டுங்கும் போது நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு 9 மாதத்துக்குள்ளே நடைபெற்ற 9 மாதத்துக்குள்ள உருவான புதிய காதல். அந்த பொண்ணு வயசு 18 தான் ஆகுது. ஆமாம். இந்த காதல் வளருது. எப்படி வளருதுன்னா, ஆப் மூலமாக கைபேசியின் மூலமாக பழகுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சின்ன வயசில் வரது எல்லாரும். என்ன ஒரு விஷயம்னா, கல்லூரி விடுதிக்குள் படிக்கிற அந்த தங்கை
இரவு 11 மணி ஆகிலும் வரவில்லையே ஏன் என்று கல்லூரி நிர்வாகம் தேடியதா? கிடையாது. அப்போ கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாம்? கண்டிப்பா எடுக்கணும். ஒன்று, மூடப்பட்ட மதுபான பார் முடிஞ்சு போச்சு, அது அடைச்சாச்சு. ஆனால் மீண்டும் அங்கே பார் நடந்ததற்கு அனுமதி கொடுத்தவர்கள் யார்? காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கணும், நடக்கக்கூடாது. அப்போ காவல்துறை இங்கே கட்டிங் வாங்கியிருக்கிறான்னு தெரியுது. நான் அதுக்கு பின்னால் வர்றேன். இப்போ இந்த பாரை வந்து என் இனமானத்தினுடைய தேசிய தலைவரின் பிள்ளைகள் நேற்று அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அவனுங்க உணர்வுபூர்வமாக, ஏன்னா அது தலைவனை உள்வாங்கி கொண்ட தம்பிகள், அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அவருக்கு ஹேண்ட்ஸ் அப், வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் மெஜஸ் பண்ணிட்டான், எனக்கு இன்றைக்கி கடை லீவு, உனக்கு லீவு தானே, வெளியில் சுற்றலாமா? எஸ், 2 மணிக்கே வந்து கோவையில் சுற்றிருக்காங்க. இரவு 9 மணி வரை சுற்றிட்டு அப்படியே 10 மணிக்கு மெதுவாக வந்து 10:50க்கு அங்கே இருக்கிற பிருந்தாவனம் நகர் அப்படிங்கிற இடத்துல கார் உள்ளே போகுது. அது TN 37 B 63 26 ஏதோ சொல்கிறாங்க, அது சரியான என்ன நமக்கு தெரியல. அந்த காரு உள்ள நுழையுது. ஏற்கனவே சமூக விரோதிகள் நடமாடக்கூடிய இடம் இது என்று 6 முறை அந்த பகுதி மக்கள் பீளமேடு காவல் நிலையத்தில் E2 காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். நடவடிக்கை இல்லை. பார் ஓடிக்கிட்டு இருக்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, நடவடிக்கை இல்லை. விமான நிலையத்துக்கு பின்புறமாக இருக்கிற சுமார் 60 ஏக்கருக்கு மேற்பட்ட இடத்துல அது புதர்கள் இல்லை, காடு இல்லை, சின்ன சின்ன செடிகள் முளைத்திருக்கிற பகுதி. தண்ணி தேக்கி வைப்பதற்காக ஒரு கரை, அந்த கரைக்கு கீழே சில முள்புதர்கள் இருக்குது. தினந்தோறும் அங்கே மது விற்கப்படுகிறது. பாரில் வாங்கிட்டு போய் உட்காந்து குடிக்கிறேன்னா அங்கெல்லாம் ஒரு விஷப்பாம்பு கடிக்காமல் விட்டுருச்சேங்கிறதான் எனக்கு வருத்தம். அதுக்கப்புறம் அங்கே போதை வஸ்துகளும் விற்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே போலீஸ்க்கு கட்டிங். தெரிஞ்சவே நடக்குது, தெரிஞ்சுதான், தெரியாமலாம் இல்லை. இப்போ அங்கே அந்த கார் போய் நிற்கிது. 2 பேரும் 11 மணிக்கு இந்த ஆட்சியில் தங்கள் உயிரை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஆட்சி யாரையும் காப்பாற்றாது. ஆகையால் இந்த 11 மணிக்கு ஒரு பொண்ணு தன்னந்தனியாக ஒரு ஆணோட காதலனோட போனாலும் காட்டுக்குள்ளே ஏன்டா ஓட்டுற, காரு வச்சிருக்கிற நீ ஒரு ரூமை போட்டினா ஜாலியாக இருந்துட்டு போயலாமே ஏன் சொல்லலை? அந்த பொண்ணு சொல்லலைங்க. ஆமாம், காட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலை 11 மணிக்கு? ஆள் அரவாரம் மாறாத பகுதிகளில் உங்களுக்கு வேலையே இல்லையே. சரி, காருக்குள்ளே உட்காந்து மணிக்கணக்கில் பேசணும்னு சொல்கிறானுங்க, அதெல்லாம் இல்லை, அது வேற நடந்திருக்காங்க. அவங்க அது தனிப்பட்ட அவங்களோட வாழ்க்கை, அதுக்குள்ளே நம்ம போகலை. என்னன்னா, இந்த ஊதாரிகள் இந்த 3 பேர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அயோக்கிய பேர். குணா என்கிற தவசி, வயசு 30. சதீஷ் என்கிற கருப்பசாமி, வயது 20. கார்த்திக் என்கிற காளீஸ்வரன், வயது 21. இவன் 2 பேரும் அண்ணன் தம்பி. யாரு? கருப்பசாமி, கார்த்திக். இப்போ இந்த ஸ்விஃப்ட் காருன்னு சொல்கிறாங்க, அது வெள்ளை நிற கார், ஷிஃப்டா. இந்த காரில் வந்து அது ஓசிக்காரா அகங்காராங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கலை. அந்த காருக்குள்ளே உட்கார்ந்து அந்யோன்யமாக இருக்கிற போது, அரை நிர்வாண கோலத்தோடு இருக்கிற போது தான் இந்த அயோக்கிய பிள்ளையை பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக இது என்ன நடந்திருக்குன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாச்சு அவங்க சிறையை விட்டு வெளியில் வந்து. சத்தியமங்கலத்தில் ஒரு வழக்கில், கொள்ளையடித்த வழக்கில் சிக்கி கோவை மத்திய சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்காங்க. வந்த 20வது நாள் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே இருகூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இவங்க வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிக்கிட்டு இந்த மாதிரி குடிக்கிறது, கும்மாளம் போடுறது, பெண்களை கொண்டு வர, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்துருக்குறாங்க. வெளியில் வந்ததுக்கு பிறகு இது தீவிரமாக கண்காணிச்சுக்கிறாங்க அந்த பகுதியில். இது ஆக்சுவலாக 10 நாளைக்கு முன்னாடி நடக்க வேண்டியது, 10 நாளைக்கு பின்னாடி இப்போ நடந்திருக்கு. அப்படி என்றால் போன ஞாயிற்றுக்கிழமை இதே சோடி அங்கே வந்திருக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமை சிக்கிருச்சு. இப்போ இப்படி போகும்போது உள்ள சல்லாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அயோக்கிய பயில 3 பேரும் காரை சுற்றி வளைக்கிறான்.
எப்படி கணக்கு பண்ணி போயிருக்கிறாங்கன்னா, கார் வந்து ஆடிக்கிட்டே இருந்தது. அதுதான் பிரச்சனை இங்கே. கிட்டத்தில் போக போக அவனுக்கு வந்து என்னென்னா லைட் அடிச்சு பார்த்துருக்காங்க. தெரிஞ்சிருச்சு. போய் தட்டுறாங்க, அவங்க கதவை திறக்கலை. யாரோ வந்து மிரட்டுறாங்கன்ட்டு கண்ணாடியை அருவாளை வச்சு ஓங்கி வெட்டிட்டாங்க. இவன் பயந்துக்கிட்டு என்ன செய்யறான், அந்த கண்ணாடியை இறக்குறான், போட்டான். எப்படி போடுறான்னா, அருவாளை வந்து வெட்டுறது மாதிரி வெட்டலை, பின்னாடி திருப்பி வச்சுட்டு வெட்டிட்டானுங்க. கிட்டத்தட்ட அது இன்னைக்கு 26 தையல் போடப்பட்டிருக்கு. வெட்டோன்னா ரத்தம், திருப்பி அடிச்சிருக்காங்க, வாங்கிட்டான். இந்த பொண்ணு அரை நிர்வாணத்தோடு இருந்தது. கத்தி கதறி கூச்சலிட்டோன்னே வாயை பொத்திட்டாங்க. பொத்தி அலாக்கா தூக்கிட்டு அந்த கரை மாதிரி நான் ஒரு பகுதி சொன்னல, அதுக்கு கீழ்ப்பகுதியில் கொண்டே வச்சு 11:20க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. தூக்கிட்டு போய 11:20 4:40 விடிய காலம் வர 3 பேரும் மாறி மாறி இந்த பொண்ணை சிதைச்சிட்டாங்க. இதில் இந்த குணா என்கிற தவசி இருக்கான் பாருங்க, அவன் இந்த பையன் என்ன செத்துட்டானா, இருக்கிறானா, துடிக்கிறானா, என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கான். அண்ணன் தம்பியை 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டானு. இப்போ இதில் மூளையாக செயல்பட்டது யாருன்னா அந்த தவசி தான். குணா என்கிற தவசி தான் மூளையாக செயல்பட்டுருக்கான். அவங்க 2 பேரும் வேலையை நடத்திக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் போய் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு வந்ததாக சொல்கிறான். நான் முன்னே நீ முன்னேன்னு 3 பேரும் மாறி மாறி 4:40 வரை இருந்து முடிச்சுட்டு கூனி குறுகி உடையே இல்லாத சூழலுக்கு அந்த பெண் மாறப்பட்டு போதை தெரிஞ்சிருமில்ல அவங்க போட்ட போதை. அதுக்கப்புறம் அங்கே அவங்க எடுத்துகிட்டு வந்த வண்டியை விட்டுவிட்டாங்க, ஸ்கூட்டி. அது என்ன டிவிஎஸ் எக்ஸலா, அந்த வண்டியை அங்கேயே விட்டுவிட்டு எப்படி போனான்னு தெரியல, இன்னொரு வாகனத்தில் கிளம்பி ஓடிட்டானுங்க. இந்த இவன் வெட்டுப்பட்டவன் கொஞ்சம் நிலைமை தெரிஞ்சு சுதாரித்து, அவன் அந்த பகுதியை சார்ந்தவன், நன்கு தெரியும், மெக்கானிக்கல் வேறு. பீலைமேடு காவல் நிலையத்தில் போய் சொல்லியிருக்கான். எத்தனை மணிக்கு, கிட்டத்தட்ட 12 மணிக்கெல்லாம் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். போலீஸு அங்கே அயர்ந்த உறக்க நிலையில் உட்கார்வா, பார்த்துக்குறப்பா. அது மற்ற போலீஸ்லாம் அந்த வசூலுக்கு போயிருக்காங்க, 10 மணிக்கு மேலே வசூல். தெரியுமில்ல 10 மணிக்கு மேலே என்ன வசூல்னு? பொட்டு கடையில் யாராவது இந்த பொட்டி கடை விற்கிறது அந்த மாதிரி ஏதாவது. அது மட்டும் இல்லை, 10 மணிக்கு மேலே பாரில் சரக்கு ஓடுதுல்ல, அதை பாதுகாத்துக்கு நிற்கணும்ல பேட்ரோல் வண்டி. அங்கே போயிட்டாங்க. இருக்கிற 1-2 கால இருப்பா போகலாம். துடிச்சிருக்கிறான் தம்பி, எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அவனுடைய மனநிலை என்னென்னா, தன் காதலியை நேரம் முடிச்சிருப்பாங்க. நம்மளையே அடித்தவங்க தன் காதலியை உயிரோடவா விட போகிறாங்க. செய்வதறியாமல் காவல் நிலையத்திலேயே தவிர்த்திருக்கிறான். உறக்கம் எப்படி வரும், உயிர் போய் கொண்டிருக்குது தன்னுடைய காதலிக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். 4:40க்கு இவங்க கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு முக்கி முணங்கி அழுது கிழுது. யாராலும் காப்பாற்ற மாட்டாங்களா காட்டுக்குள்ள, எப்படி காப்பாற்றுவாங்க? இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு 6:30 மணிக்கு காலை கடன்களை முடிப்பதற்காக அந்த பகுதிக்கு போனவங்க ஒரு சில பேர் என்னடா முக்கிற சத்தம், முனங்கல் சத்தம், ஏதோ ஒரு பொண்ணு சத்தம் கேட்குதுன்னு தேடியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நிர்வாண கோலத்தில் தன் 2 கைகளாலும் மார்புகளை மூடியவாறும் தன் தொடையால் உள்ளுறுப்பை மூடியவாறும் அந்த செடி ஓரத்தில் குந்திக்கிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு. உடனடியாக காவல் நிலையத்துக்கு அப்போ தான் மக்கள் தகவல் சொல்கிறான். ஆஹா, மக்களுக்கு தகவல் தெரிஞ்சு இது வேறு பிரச்சனையாக இருக்கும் போது காவல்துறை அதுக்கப்புறம் என்ன செய்கிறான், விசாரிச்சுக்கான் எந்த மாதிரி இருக்குன்னு. சார் உடம்புல ஒட்டு துணி இல்லை சார். உடனே எங்கனையோ வந்து ஒரு துணியை வாங்கிட்டு போயிட்டு அதை மூடி மறைச்சி தான் காவல் நிலைய ஜீப்பில் ஏற்றிட்டு நேராக தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. இதுக்குள்ள இப்போ போலீஸு சொல்கிற என்ன கதைன்னா, நாங்கள் 11:30க்கெல்லாம் இங்கே போயிட்டோம், மோப்பநாயையும் கொண்டு போனோம். மோப்பநாய் எங்கேருந்து வந்துச்சு? அதிநவீன டார்ச் லைட் வச்சு தேடாங்களா, எங்கேயுமே கிடைக்கலையா. யார்ட்டடா நீங்கள் ஏமாத்துறீங்க? அப்போ எந்த லட்சணத்தில் தேடி இருக்காங்க? மோப்பநாய் இப்போ அங்கே இருந்த மனுஷன் வேண்ட மலத்தை மோந்துச்சா, இல்லை காணாமல் போன தங்கையை வந்து மோந்துச்சான்னு பார்க்கணும்ல. அப்போ அது தெருநாயா இல்லை வேற எந்த நாயும் வளர்க்குறீங்களாடா? இந்த கேள்வி இருக்கு. பொய்யினா பொய், அளவு கடந்த பொய். வாங்க வா சார், ஸ்டேஷன் ஆளு சார் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க பேட்டல்.
ஆளே இல்லை சார், நான் ஒருத்தன் தான் சார் இருந்தேன், நான் போகிறதுக்கு வண்டி இல்லை சார், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போ, ஆனால் போய் தேடணும்னு சொல்கிற, மோப்பனாய் வந்துச்சுன்னு சொல்கிறா பாரு, இது அப்பட்டமான பொய், மக்களை ஏமாத்துற பொய். முடிஞ்சு போச்சு. தங்கையை கொண்டே மருத்துவமனையில் போட்டான், பிரேத பரிசோதனைகள் நடக்குது. ரேஃபு தானே, அது என்ன, அது அறிக்கை வந்துருப்பா. உடனே கோவை மாவட்டத்தினுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உண்டே தங்கச்சியை சேர்த்துட்றாங்க. அவனையும் அங்கே கொண்டே போட்டு 26 தையல் அவனுக்கு. அவனை விட பொண்ணுக்கு தான் கூடுதலான வலி. காலம் முழுக்க அது போகாதுல்ல. இப்போ இதில் முடிஞ்சு போச்சு. நேற்று பகலையில் அறிவிக்கிறான் 7 தனிப்படை பயங்கரமாக தேடுறான், தமிழ்நாட்டே அலசுறான், எங்கேயுமே கிடைக்கல. நான் பைத்தியக்காரங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய குற்றச்செயலில் ஈடுபட்ட 3 பேரும் புதற்குள்ள எப்படியாவது ஒளிவானா? ஒன்று அவன் சொந்த ஊருக்கு போயிருப்பான் தப்பிக்கிறது, இல்லைன்னா கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது வெளியில் போயிருப்பான். கோவைக்குள்ளே எப்படி இருந்திருப்பான்? சரி, பிடிச்சிட்டிங்க, எங்கேயோ பிடிச்சிட்டிங்க, வாழ்த்துக்கள். துடியலூர் பகுதியில் இருக்கிற வெள்ளைக்கிணறு என்கிற இடத்துல பட்டத்தரசி அம்மன் கோவிலுக்கும் பக்கத்தில் ஒரு புதற்குள்ள இருந்தாங்களாம். அப்போ போலீஸு சுற்றி வளைச்சிச்சான். அவன் வச்சிருந்த அருவா இருக்குல்ல, காரை உடைச்ச அருவா, இன்னமும் கையில் விட்டு அவங்களுக்கு விலகலை அந்த அருவா. கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க காவல்துறையை அப்படின்னு காவல்துறை சொல்லுது. அதில் சந்திரசேகர் என்கிற ஒரு காவல்துறை நண்பருக்கு இடதுகை மணிக்கட்டில் வழக்கம் போல் என்கவுண்டரில் எப்படி வெட்டு போடுறாங்களோ வெட்டியிருக்கு, இந்த மணிக்கட்டோட வெட்டிட்டான். அது எப்போ பார்த்தாலும் இந்த போலீஸுக்கு இந்த இடதுகையில் மணிக்கட்டில் தான் வெட்டு விடுது. இது எப்படித்தானே எனக்கும் தெரியல இன்னைக்கு வர. எல்லா என்கவுண்டர்லையும் அது சொல்லி வச்சிருவாங்கல்ல, கரெக்டாக தம்பிக்கு போடணும் அப்படின்னு போட்டு அந்த நரம்பு கட்டாயிராமல் போடுறா, அப்புறம் அடுத்து அவன் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பான். எனக்கு ஒரு 10 நாள் மெடிக்கல் லீவு, இங்கே வா, நீ இந்த செயலை செஞ்சதுக்காக உனக்கு ஒரு 10,000 ரூபா அந்த பணம் வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சா, அடுத்து உனக்கு பதவி உயரும். இப்போ இங்கே சுற்றி வளைச்ச போலீஸ் வெட்டிட்டான் ஒருத்தனை. அவன் எப்படி வெட்டினானே தெரியல. அவன் போதையில் போய் ஒரு செயலை செஞ்சுட்டான். ஏற்கனவே கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட இல்லைன்னு சொல்லலை. இப்போ போலீஸாவே வெட்டிவிட்டான். இப்போ என்ன இவங்க மேலே என்ன வழக்குனா, அங்கே ரேஃபன் மர்டருக்கான வழக்கு. அவனை கொல்ல போயிட்டான், அந்த பொண்ணை வெட்டிட்டாங்க, அத்துமீறி நடந்துட்டாங்க, அது ஒரு பெரிய வழக்காயிரும், 4-5 பிரிவில் போடுவான். இப்போ இங்கே போலீஸை அடித்ததில் ஒரு பெரிய பிரிவு போடுவான். பணி செய்ய விடாமல் தடுத்தல், அரசு அதிகாரியை தாக்குதல், கொலை முயற்சி செய்தல் அப்படின்னு இவர் இன்னொரு பிட்டை போடுவாங்க. இதில் பீலைமேடு காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய அர்ஜுன் தலைமையில், சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஞானசேகரனுடைய மேற்பார்வையில் போய் சுற்றி வளைச்சி பிடிக்கல, தப்பித்து ஓடுகிற போது 7 முறை துப்பாக்கியால் சுட்டிருக்கு. சுட்ட துப்பாக்கி குண்டு பின்னங்காலில் பதியாமல் இப்படி குண்டு இப்படி போய் சுற்றிக்கிட்டு முன்னங்காலில் பாஞ்சு. இப்போ முன்னங்காலில் தான் ரத்தம் ஊற்றுது, பின்னங்காலில் ஊற்றலை. இதில் தவசிக்கு, குணாங்கிற தவசிக்கு ஒரு குண்டு இடது பக்கம் ஏதோ சுட்டாங்க. அதாவது 2 அண்ணன் தம்பி 2 பேருக்கு 2 காலில், இவருக்கு ஒரு காலில். மொத்தம் 7 ரவுண்டு சுட்டுருக்காங்க. 7 குண்டு வெளியில் போயிருக்கு, 2 குண்டு மிஸ் ஆயிடுச்சு. இருட்டுக்குள்ள துல்லியமாக அடிக்கிற மிக சிறந்த பயிற்சி பெற்ற காவலர் முட்டிக்கு மேல அப்படி குறிப்பாத்து நறுக்குன்னு சுட்டிருக்கிற காவல்துறையை நான் பாராட்டுகிறேன். இரவுல, பகலையில் அல்ல. அவருக்கு ஆஸ்கார் விருது கூட கொடுக்கலாம். அதை தாண்டி ஏதாவது ஆஸ்கார் விருது திரைப்படத்துக்கு கொடுக்குறது, அகில இந்திய தேசிய விருது கொடுக்கலாம். இருட்டுக்குள்ள இவ்வளவு துல்லியமாக சுட்டுருக்கிறார்ல. இப்போ நான் கேட்குறேன், அந்த இடம் விமான நிலையத்துக்கு பின்புறமான இடம், ஹோப் காலேஜ், ஹோப்ஸ் காலேஜ், ஏர்போர்ட், சித்ரா ஜங்ஷனும், இந்த 3 இடம். அதாவது நான் கோயம்புத்தூர்ல தான் நான் படித்தேன், எனக்கு தெரியும். ஹோப்ஸ் காலேஜ் அப்படின்றது சிங்கானூர் ஒரு பஸ் ஸ்டாண்ட், அந்த போற வழியில இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜ். சிட்ரா வந்து ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இது கம்பெனி. ஸோ நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போகணும்னாலும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீங்க நடந்து போகணும். நடந்துல அந்த ரோடு 2 கிலோமீட்டர் போன வடிவத்தில் இருக்கிற இடத்துக்கு உள்ளதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுல இந்த டேட் ஆப் மூலம்னு டேட் ஆப் பெண்களை
ஏதோ பண்ணுறானுங்களா, அது நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ம். இதன் மூலமாக நோட்டமிட்டு பெண்களை இந்த மாதிரி செய்கிற வசதியெல்லாம் இன்றைக்கி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சரவணம்பட்டி ஆய்வாளரும் பீலைமேடு ஆய்வாளரும் இப்போ இறங்கி களத்தில் இறங்கி சுட்டுட்டாங்க. ஏன் சார், பீலைமேடு காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய அர்ஜுன் அவர்களே, சட்டவிரோதமாக மதுபார் நடந்தது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? சட்டவிரோதமாக சமூக விரோதிகள் அந்த பகுதிகளில் தீவிரமாக நடமாடுகிறார்கள், போதை வஸ்துக்கள் விற்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரியும், கண்டிப்பா தெரியும். கட்டிங் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு தானே புட்டிங் சாப்பிட்டுருப்பீங்க. நல்லா நான் என்ன சொல்றேன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட்னு தனியா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்குன்னு தனியா, இந்த மதுபான பிரிவுன்னு தனியா ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர்? அவங்க கோயம்புத்தூர்ல அவங்களே சரக்கு போட்டு தூங்கிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளால இருந்து ஈஸியா வந்து கொண்டு வரக்கூடிய சரக்குகளை அவங்க தான் எக்ஸைஸ் பண்ணணும். அப்ப திட்டமிட்டு இது போன்ற சம்பவங்களை ஊக்குவித்ததே காவல்துறை தான். காவல்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டு. இந்த பீலைமேடு காவல் இது கண்டனத்துக்குரியது. ஒரு 3-4 பேர் வேணா நல்லவங்க இருக்கலாம் இங்க. இது எல்லாரும் அயோக்கியனா தான் இருப்பான். நீங்க போய் பார்த்தீங்கன்னா கையூட்டு வாங்காத காவல்துறை அதிகாரி எவனுமே கிடையாது நாட்டில். என்னடான்னு கேட்டால், நான் லஞ்சம் கொடுத்து உதவிக்கு வந்தேன், இந்த பதவியை நான் வர்றதுக்கு நான் பட்ட வாடு எனக்கு தான் தெரியும், நான் 20 லட்சம் கொடுத்து 40 லட்சம் சம்பாரிச்சா தான் எனக்கு வேலை, என் குடும்பம் நல்லா வரும். இப்படித்தான் அதிகார மட்டத்தில் இருக்கிறார்கள். கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக வைத்து கொள்ளையடிக்கிறார்கள். இன்னைக்கு அந்த மாணவி வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க தகவல், உங்கள் பிள்ளை சிதைக்கப்பட்டாச்சு. அந்த பெற்றோருடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்றோருடைய மனநிலை, உறவினர்களுடைய மனநிலை, அவர்களுடைய நண்பர்கள் பின்னாட்கள் அந்த பொண்ணை எப்படி பார்ப்பாங்க. ஒன்று. இன்னொரு செய்தி இருக்கு. சக தோழிகள், கல்லூரி தோழிகள், கல்லூரி நண்பர்கள் என்ன யோசிப்பாங்க? அது காலம் முழுக்க கொடுமை. அந்த பிள்ளைக்கு காலம் முழுக்க கொடுமை. அப்ப இதுவரை ஆண்டு கொண்டிருக்கிற திருட்டு மாடல் ஆட்சியில் ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கா? இன்னைக்கு காலைல வெளியிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்துருச்சா? இன்னைக்கு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகுந்த வேதனைக்குரியது, இந்த செயலை கண்டிக்கிறதுக்கு தகான ஒரு எவ்வளவு கெட்ட வார்த்தையில இருந்தாலும் அது வந்து தகாது, அதை விட ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில. அப்பா சொல்லிட்டாரா? அப்பா சொல்லிட்டாரு. என் பொண்ணு இல்லையா, சொல்லலைன்னா போட்டு விழுவாது இல்லையா? அது எப்பனா குடிச்சு சேர்த்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களே சார்? கள்ளச்சாராயம் குடிச்சுங்க. கள்ளச்சாராயம் எவ்வளவு லீகலானது. நீங்க என்ன உடம்புக்கு ஹெல்த்தியா இருந்து செத்து போயிட்டான் சார். அப்பா அப்படி கிடையாது. அது என்ன விஷச்சாராயம். 10 லட்சம் கொடுத்தீங்களேப்பா. தன் கருப்பை இழந்து, தன் வாழ்வை இழந்து, துறந்து தவியாய் தவிக்கிற அந்த உள்ள மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற குடும்பத்துக்கு என்ன அப்பா நீங்க அறிவிச்சிருக்கீங்க? 1 மாசத்துல சார்ஜ் ஷீட் போடணும்னு அறிவிச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய சாதனை அது! எவ்வளவு பெரிய வெக்கக்கேடானது! அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆட்சி அவமானப்பட்டு நிற்கிறது. 34 இது போன்ற அத்துமீறல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தையும் ஜாயின் பண்ணலாம்ல. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான விஷயம். யார் அந்த சார்னு கேட்கும்போது எவனும் இல்லடான்ட்டீங்க. இங்க இப்ப யார் அந்த சார்கள்னு கேட்குறோம். நான் ஒன்று சொல்லவா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒருத்தன் செத்துருவான்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர்ல முக்கியமான ஆளை போட்டுருவாங்க. எப்படி போடுவாங்க தெரியுமில்ல? அதான் போட்டாச்சுல, முட்டியில போட்டாச்சு. திரும்பவும் ஆதாரத்தை தேட கொண்டு சென்றோம். இல்ல அது நீங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரண வழக்குல அந்த தானாசரணடைந்த திருவேங்கடத்தை தப்பிக்க முயன்றதாக சுட்டு போட்டீங்கல்ல. துப்பாக்கி எடுக்க போனாராம், எடுத்து நீட்டினாராம் அந்த கொட்டகைக்குல, இவங்க சுட்டுட்டாங்க. மறைத்து வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ஒரு கைதியை நீங்க என்ன பாடுபடுத்துவீன்னு நான் அனுபவிச்சேன், எனக்கு தெரியும். சட்டை எரிக்க பிடிச்சுவான் இங்க காலர்ல, தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். இடுப்பு ஒருத்தன் பிடிப்பான், தெரியுமில்ல? பின்னாடி புறங்கையை கட்டிடுவாங்க, தெரியுமில்ல? ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இயங்குவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் குடும்பத்துல பல போலீஸ் இருக்காங்க. ஒரு சாப்பாடு கொடுக்க போவோம் ஒருத்தர். அப்ப கொடுக்க போகும்போது அவர் ஒண்ணுக்கு போனா கூட சுத்தி பார்த்து போலீஸ் நிற்பான். இதோட எஸ்எல்ஆரோட நிற்பான். அப்ப இவ்வளவு பெரிய மடுபாதக கொலையை செஞ்சவன் திருவேங்கடத்துக்கு போனாங்களாம். கொட்டாய்களை துப்பாக்கி இருக்குன்னு சொன்னானா, எடுக்க விட்டாங்களாம். அவன் நீட்டு சுட வந்தானா, இவங்க சுட்டுட்டாங்களாம். இப்படித்தான் இங்கேயும் கதையை முடிக்க போறானுங்க. இப்போ என்ன ஆகும்னா, இது நேற்று மத்தியானமே பிடிச்சிருப்பானுங்க இந்த 3 பேரையும். இவங்க என்ன பெரிய ஜம்பவான்கள் இல்லை. நேற்று மத்தியானமே பிடிச்சிருப்பாங்க. எங்கேயா கொண்டு அட்டின்னு உரிச்சு விசாரிச்சிருப்பானுங்க. எல்லாம் சொல்லிட்டானுங்க, கைக்கிட்டானுங்க, எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும்.
அப்படியாப்பா சரி ஜீப்பில் இருங்கடா செயலுக்கு போகலாம். நேராக காட்டுக்கு போயாச்சு. எங்கே அந்த அந்த துடியலூர் ரொம்ப பகுதி பட்டத்தரசியம்மன் கோவில் புதர் நிறைஞ்ச காடு. அந்த புதருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அது ஏற்கனவே வேவு பாத்திரமா அந்த காட்டுக்குள்ள கொண்டு போயிருங்க. நம்மளாம் நேற்று காலையிலே பேசிட்டோம், என்கவுண்டரில் கொண்டு வந்து முடிப்பார்கள். நேற்று காலையிலே பேசிட்டேன் நான்லாம். நேற்று சாயங்காலம் வானதி அக்கா பேசிட்டாங்க. இதே அதரா சிக்கலாக இருக்குது, கிளம்பிட்டாங்களா நம்மளை என்கவுண்டர் போட்டுருவோம்னு சொல்லிட்டாங்களே. டே என்கவுண்டருக்கு போட்டுறாங்களா, சொன்னது மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்யலாம், அவன் ஊனமாக தெரிஞ்சானா ஊதாரியாக தெரிஞ்சானா சுட்றா, காலு கீழே சுட்டு முடிச்சிடுவாங்க. உட்காருடா 3 பேர், காலை நீட்டு, கையை கட்டு, 2 காலை 2 டொம்முன்னு என்ன பண்ணுவான். அடுத்தவனுக்கு கொலை நடுக்கம் வந்திருக்கும். பார்த்தா முடிக்க போகிறாங்கடா. சுடு, நீங்கள் 2 பேர் அண்ணன் தம்பியா? சரி உனக்கு இப்படி தான் நடக்கும் பார்த்துக்கோ. டொம்முன்னு இடது காலில் ஒரு முடிஞ்சு போச்சா. 2 2 4 ஆச்சு. மொத்தம் 5 குண்டு. அண்ணன் தம்பி 2 பேருக்கு 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னு. நீ வேவு பார்த்ததுனால உனக்கு 1 முடிஞ்சிச்சு. ஓகே கட்டு போட்டாச்சு. இப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஓட விட்டு சுடுகிற போது ஓடுனானா சுட்டாங்களாம், முன்னங்காலில் எப்படா கொண்டு வாங்கிச்சுன்னா இன்னமே தான் பதில் வரும். ஆக இதில் மறைக்கப்பட்டிருக்கிற உண்மைகள் நிறைய இருக்கிறது, தோண்டி எடுக்கப்பட வேண்டும். உடனே சொல்லுவானுங்க எல்லாத்துக்கும் சிபிஐ ஆகணும். காவல்துறை திட்டமிட்டு சில வேலைகளை செய்வதால் தான் இது போன்ற குற்றங்கள் நடக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னார் பெப்பர் ஸ்ப்ரே வேணும், சரியான திட்டம். அவர் அறிக்கையை பார்த்தீங்களா? பார்த்து மிகச்சிறந்த அறிக்கை. காவல்துறை இயங்குகிறதா இல்லையா என்று கேட்டிருக்கிறார். நம்ம சொல்லலை. காவல்துறை இரவு 10 மணிக்கு மேலே மதுபான பார்களில் உட்கார்ந்து அதை பாதுகாத்து பணம் வாங்குற வரை அவர்களும் போதையில் இருந்து கொண்டு வந்து கொடுப்பதற்கு முன்னாலே உறங்கி போகும் காவல்துறை. அப்புறம் எங்கிட்டு மயிர்னு வேலை நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சுத்தமா நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் இந்த கோயம்புத்தூர்ல. எங்க காலேஜ் வந்து ஒரு டோல்கேட்டுக்கு பக்கத்துல இருக்கும். அங்க எந்நேரமும் போலீஸ் இருந்தே இருந்தா, நான் சொல்றேன் 2017 to 21 அங்க எந்நேரமும் நைட்டு ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும், ஒரு போலீஸ் பேட்ரோல் போயிட்டே இருக்கும். இப்படியாப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல போலீஸ் வருன்னு தெரிஞ்சா எவனாவது வருவானா? அப்போ ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான இடத்துல போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்காம எத்தனை பந்தோபஸ்து இல்லை, பேட்ரோல் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீ பேட்ரோல் விட்டுருக்கங்க. விமான நிலையத்துக்கு பின்னாடி டவர் போலீஸ் இருப்பாங்க தெரியுமா? ஆமா. இருந்தாங்களா இல்லையா? இல்ல. ஏன் இல்லை? இருந்தாதான் நான் தூங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் சந்தேகம் எழுப்பும். இப்போ இதை விசாரணைக்கு எப்படி உத்தரவிடுவீங்க? சிபிஐ எல்லாம் போகாது, சிபிசிஐடியும் போகாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன விசாரணைக்கு உத்தரவிட்டீங்க? சிபிசிஐடி விசாரணை. இதுக்கு விடுவீங்களா? மாட்டாங்க. ஏன்? எப்படி விடுவாங்க? அப்புறம் போலீஸ் மேல என்ன? சிபிசிஐடி விசாரணையே. சிபிசிஐடி என்ன? வானாந்திர அதிகாரம். தமிழக காவல்துறையிலேருந்து அது ஒரு பிரான்ச்சு, அவ்வளோதான். போலீஸாக இருக்கிறவன் சிபிசிஐடியில் இருப்பான். இப்போ போலீஸாக இருக்கிறவன் போக்குவரத்து துறையில் இல்லையா? கண்டிப்பா. போக்குவரத்து துறையில் இருக்கிறவன் போலீஸுக்கு இல்லையா? இருக்கான். அந்த மாதிரி தான். ஆக இது திட்டமிட்டு ஏதோ சதிகள் நடந்து கொண்டு. இப்போ நம்ம இறுதியாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஒரு வாரமாக இடி ரைடு பிரச்சனை, அமைச்சர் துரைமுருகன் எத்தனை கோடின்னு உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பாக தெரியும். 888 கோடி. கரெக்டாக அந்த ஃபேன்சியாக இருக்கணும்னு அவர் பண்ணார். இங்கே 324 அதை கூட்டிங்கன்னா 6 அவர் பிடிச்சேன்னா. ஓ, நீங்கள் அதையும் பார்க்கணும். அந்த பிரச்சனையத்தை இப்போ ஓடிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இது கிளம்பிடுச்சு. இப்போ இது ஒரு வாரம் ஓடும். இது ரொம்ப ஓவராக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வரும், கிளம்பும். நல்ல வேலைக்கு என்கவுண்டர் பண்ணலை, முழுமையான முறையான விசாரணை செய்து என்ன நடந்துச்சு, எது இதுவரை இந்த மாதிரி எத்தனை பண்ணியிருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க, போதை தான் காரணம்னு உண்மையிலே அறிவிச்சிங்கன்னா போதை வஸ்துக்களை தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். மதுபான பார்கள், மதுபான கடைகளை அறவே ஒழித்தாக வேண்டும். இவங்களே தான் மெத்தப்பட்ட இந்த கட்சிக்காரனை இது பண்றானே, அப்புறம் எப்படி போதை ஒழிக்க மாட்டானுங்க? அப்போ நாடு எப்படி போகும்னு சொன்னால் வாய்ப்பில்லை. இந்த 4 மாத காலம் இந்த மக்கள், நீங்களும் நானும் கூட எச்சரிக்கையாக இருக்கணும், கவனத்தோடு செல்லணும். ஏன்னா தனி மனித சுதந்திரம் கூட இந்த தேசத்தில் இல்லை என்றால் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும்போது ரொம்ப இது ஒருவேளை எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி அவர்களோ, பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களோ கையில் எடுத்து இந்த அறிக்கையை வெளியிடலைன்னா இந்த கேஸ் அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இல்லை, நீங்கள் ஊடகங்களே என்ன சொல்லுதுன்னா,
போலீஸ் என்ன கதையை சொல்லுதோ அதை தான் ஊடகங்கள் சொல்லுது. ம். அப்புறம் நீ எதுக்கு ஜேர்னலிஸ்ட்? ஊடகம், இந்த ஊடக தர்மமே இல்லாமல் போயிடுச்சு. போலீஸ் சொல்கிற கதையை நீ எதுக்கு சொல்கிற? நீ போய் கண்டுபிடி. போலீஸு குற்றச்சாட்டு வச்சிருக்கு, போலீஸு குற்றம் செய்துன்னு சொல்லி உரிக்கலாம்ல. எந்த ஊடகங்களும் அதை பற்றி இல்ல. இன்னைக்கு காலைல கமிஷனர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்லயே 11:20க்கு எங்களுக்கு கால் வந்துச்சு, 11:35க்கு பெட்ரோல் போயிடுச்சுன்னாரு. அப்புறம் எப்படி காலையில 4:45 வரைக்கும் அந்த பொண்ணை வந்து ரெக்கவர் பண்ணாம இருந்தீங்க? அதான் நான் கேட்டேன், முதல்ல ஓப்பன் ஆகி விட்டீங்க, காணும். அதிநவீன டார்ச் லைட் வச்சு அடித்து பார்த்தீங்க, காணும். எல்லாம் பொய்யுங்க. பொய் மேலே பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட போலீஸ். இதுதான் உண்மையான விஷயம். உண்மைகள் வெளியில் வரும், பொறுத்திருப்போம். நன்றிண்ணே. பார்ப்போம். திரும்ப அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கும். நன்றி. நன்றி.